இது என்ன பழம்னு பார்க்குறீங்களா? இதெல்லாம் வந்து பேஷன் ஃப்ரூட்டுங்க. நம்ம வீட்ல வந்து பழுத்து கொட்ட தொடங்கிருச்சு. மழை காலம் தொடங்குற டைம்ல இது வந்து பழுக்க தொடங்கிரும். இத நம்ம பம்பளி மாஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஒரு பழம். அந்த பழ மரத்தில தான் விட்டுருக்கோம். இது 2மே காய்க்க தொடங்கிருச்சு. இந்த 2 பழத்துலயுமே வைட்டமின் சி இந்த சத்து வந்து இருக்கு. ஆனா இந்த பேஷன் ஃப்ரூட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மே மாசம் தான் வந்து பிஞ்சு அதாவது பிஞ்சா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நல்ல மழையில தான் அது வந்து பழுக்க தொடங்கும். நமக்கு வந்து இந்த மழையில வந்து பழங்கள்லாம் அவ்வளோ சாப்பிட விரும்ப மாட்டோம். ஆனா அந்த டைம்ல தான் இது பழுத்து அதிகமா கொட்டி கிடக்கும். இங்க பார்த்தீங்களா? எவ்வளோ கொட்டி கிடக்குன்ட்டு. இந்த சீசன்ல கிடைக்கும் பார்த்தீங்களா? அந்த மாரி சீசனல் ஃப்ரூட் எல்லாம் அதிகம் வந்து சாப்பிட்டுக்குங்க. ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து உரம் போடாம, அந்த மாரி பராமரிப்பு இல்லாம இயற்கையா குடுக்குற நமக்கு வந்து ஒரு வரம் மாரி. அது மாரி இந்த மாரி பழங்கள்லாம் கிடைச்சிச்சுன்னா சாப்பிட்டுக்குங்க. இந்த பம்பளி மாஸ் மரம் வந்து நீங்களே வந்து நெறைய வீடியோக்கள்ல பார்த்துருப்பீங்க. இந்த மரம் வந்து ஃபர்ஸ்ட்டெல்லாம் இந்த அளவு இல்ல. 200 காய்கள் பக்கம்லாம் காய்ச்சிருக்கு. ஆனா இப்ப அந்த அளவுக்கெல்லாம் காய்க்கிறது இல்ல. காய் குறைஞ்சிருச்சு.